உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவுல வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லியிருந்தீங்க. அது நல்லாவும் இல்ல அப்படிங்கறத கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. அதோட கடைசி மொத 8 நிமிஷத்த ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது பார்த்திருந்தீங்கன்னா, அதுல ஒரு விஷயம் வந்திருக்கும். ஜெலன்ஸ்கி அவர்களோட உற்ற நண்பன் மிந்திச் அவர்கள். இவர் யார் அப்படின்னா, கவர்தால் 95 உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நாடக கம்பெனி. அந்த நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் கதை எழுத, இவர் நடிக்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் நடிக்க, அதுக்கு இவர் பணம் போட, மிந்திச் அவர்கள் பணம் போடன்னு படம் எடுத்து, மக்களுக்கு சேவை செய்வோம் அப்படிங்கிற சர்வன்ட் ஆஃப் த பீப்புள் பார்ட்டின்னு ஒரு படம் எடுத்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சு, அப்புறம் அதே பேரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஆரம்பிச்சு உக்ரைன்ல ஆட்சியை கைப்பற்றியக்கூடிய ஒரு ஆட்கள் தான் ஜெலன்ஸ்கியோட நபர்கள். இப்போ அப்பேற்பட்ட ஜெலன்ஸ்கி அவர்களோட கோ பார்ட்னர், ஒன் ஆஃப் த பார்ட்னர் இந்த கம்பெனில மிந்திச் அவர்கள். அவரு வந்து எஃபிஐயோட விசாரணை வலைக்குள்ள வந்திருக்கிறாரு அப்படிங்கிற சொன்னாங்க. இப்போ அது பெருமளவுல பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட பேச்சு, அந்த பேசியிருப்பாங்க இல்லையா, வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பல அதிர்வலைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது கரப்ஷன் நெட்வொர்க், மிந்திச்சோட கரப்ஷன் நெட்வொர்க்கை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ரெடி பண்ணி அதெல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபினெட் அப்ரூவ் பண்ணி உட்காந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சுக்கிறாங்க உக்ரைனோட இன்வெஸ்டிகேஷன் பீரோ. அதுல இந்த மிந்திச் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராயும் போது ஸ்பெஷல் ஆன்டி கரப்ஷன் ப்ரொசிக்யூட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது இதுல ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி பரிச்சயமான மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கே, இது யாரோட வாய்ஸ், ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரி இருக்குது, நல்லா பல பல பரிச்சயமானவராட்டு இருக்கு, மத்தவங்கள கூட விடுங்க, ஒரு வாய்ஸ் மட்டும் நல்லா பரிச்சயமா இருக்கு அப்படிங்கிறது போல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க தான் பேசலாம், இது போல வதந்திகள் வரலாம், நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோமே. அந்த பரிச்சயமான ஒரு வாய்ஸ் மட்டும் யாரு அப்படிங்கறத நம்ம செய்திகள் அபிஷியலா வந்தா பார்ப்போம். ஆனா இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களோட இன்னர் சர்க்கிள், அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களோட நட்பு வட்டாரம், எப்படி புட்டின் அவர்களோட இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள், இதெல்லாம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அவர் வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவங்க உள்ள இருக்கிறவங்களாம் அவங்க வெறுக்கிறாங்க, அதனால அவங்க வந்து பிடிச்சி வச்சுட்டாரு அப்படின்னு பல விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயம், சப்போர்ட் இல்ல அப்படின்னு பல விஷயங்கள் நீங்க அந்த டைம்ல போனீங்கன்னா 2022 பிப்ரவரி மாசத்துல கதையா வரலாறே எழுதலாம், அந்த அளவுக்கான கதைகள் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இப்ப அந்த கதைகள் இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கு. இதுல என்னன்னா, யார வந்து இந்த ஜெலன்ஸ்கி அவர்களோட இன்னர் சர்க்கிள், குறிப்பா இந்த மிந்திச் அவர்களோட ரெக்கார்டிங்ஸ் தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்னன்னா, யாரை எனர்ஜி மினிஸ்டரா போடலாம், இந்த ஆளை போட்டா கரெக்டா வருமா, அந்த ஆளை போட்டா கரெக்டா வரும், ஒரு டிஸ்கஷனுங்க. ஆட்சி வந்து உக்காந்து அரசியல் ஆண்ட போது யாரு வேணும் யாரு வேண்டாம் ஒரு மினிஸ்டர் உட்காந்து பேசுவாங்களா மாட்டாங்களா, அதுல இருந்து உட்காந்து எல்லாம் பார்த்தா எப்படி, இது போல வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதுலதான் ஒரு நபர் வந்து அடிபட்டுக்கிறார், பேச்சு ரொம்ப பரிச்சயமான நபரா இருக்கு, யாருன்னு தான் தெரியல. உக்ரைனோட ஸ்டேட் பீரோ இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண அந்த ரெக்கார்ட் எல்லாம் போட்டு காமிச்சு அதுல பார்க்கும்போது பசோவ் அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி அக்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது மைனோராக் அவர்கள், பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை உக்ரைன்ல இருக்கிறது. ஸோ இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அக்யூஸ் பண்ணி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒலிகார்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒலிகார்ஸ்னா பணக்காரர்கள். இப்ப எப்படி உதாரணத்துக்கு அம்பானி அவர்கள் குடும்பம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பரவலா ஒரு உதாரணத்துக்காக சொல்றாரு. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா நபர்கள் வந்து உக்ரைன்ல இருப்பாங்க இல்லையா, பணக்காரர்கள். ஸோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆர்டரு வருது கரெக்டு தான், நீ ஏன் உங்ககிட்ட பணம் இருக்குதா ஆர்டர் டெண்டர் கேட்கிற, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம அவங்க கிட்ட கொடுக்கலாம்ல, ஏன் உங்ககிட்ட கொடுக்கணும், என்ன காரணத்துக்காக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நியாயமான கேள்விகள் கேட்கப்படும் இல்லையா. உங்களுக்கு ஒரு 5% கொடுத்தா அப்ப அந்த காரணத்துக்காக எனக்கு தரலாம் இல்லையா அப்படிங்கிறதோட பேச்சுக்கள்ல அடிபடும் இல்லையா. இதெல்லாம் வந்து வதந்தி இல்ல, மீடியாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த 2 நபர்கள் இப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற போல விஷயங்கள் வந்திருக்கு. 5% என்ன வேணா பண்ணீங்க, 5% நீங்க வெட்டிடு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்கள் அடிபட்டிருக்கு. ஸோ அந்த மிந்திச் அவர்களோட டேப்ஸ்ல பல விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா அந்த பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி எல்லாமா பேசுவாங்க அப்படிங்கிற இருக்கு. அந்த டீ கடை பெஞ்சில அந்த ஒரு நபர் பரிச்சயமான வாய்ஸ் இருக்கு இல்லையா, அது யார் அப்படின்னா அந்த டேப்ல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள். நீங்களே படிச்சுங்கப்பா, இது வதந்திகள் தான், மீடியாக்கள் தரப்பிலிருந்து வரல, வந்ததுன்னா பார்க்கலாம்.
இது போல உயிர் கொடுக்கறதுக்காக இருக்காருங்க. ரஷ்யா வந்து கீவை வந்து சுத்தி வளைச்சு நெருக்கிட்டு இருக்கும்போது பங்கருக்குள்ள உட்காந்து போன் பண்ணாருங்க பிரான்ஸுக்கு. தப்பிக்க எனக்கு வழி வேண்டாம், ஆயுதங்களை கொடுங்கள், நாங்கள் விரட்டி அடிக்கிறோம் ரஷ்யாவை அப்படிங்கிறது போல கேட்ட தலைவருங்கிற என் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவர் மேல இப்படி அப்பாவி பழி போடுறீங்களே, எப்படி நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் டீ கடையில இது போல சொல்லிக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களோட பேச்சு அடிபடுது. அதுல வந்து எவிடன்ஸ் வந்து டைரக்டா இருக்கு. அவரே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல எல்லாம் கொஞ்சம் நேரா இறங்கி பேசிக்கிறாரு. பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு உக்ரைன்ல தலைவர் ஆயிட்டாரு அதிபர். அப்புறம் வியாபாரம் பண்றவங்களாம் கூப்பிட்டு வச்சு பேசுறது வழக்கம் தானே, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இதுக்கெல்லாம் தப்பு சொன்ன எப்படி? ஸோ இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டுக்கிட்டு இருக்கு, அப்படியே சர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆகுது. டைரக்டா வந்து பண்ணா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாரு. ஆமா, பணக்காரர்கள்கிட்ட ஒரு நாட்டு அதிபர் பேசுவார்ல, அவங்க நாட்டு பணக்காரர்கள்கிட்ட. ஏன் ஜின்பிங் அவர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலையா? ஏன் ட்ரம்ப் அவர்கள்லாம் சுந்தர் பிச்சைல இருந்து எல்லாம் எலான் மஸ்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலையா? அது போல பேசியிருப்பாரு என் தலைவர் இல்லையா அப்படிங்க இருக்கு. பட் இருந்தாலும் இதுல மெயினான சிக்கல் அப்படிங்கிறது மிந்திச்சாரு. அது போல இந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ், இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவங்க எல்லாரும் ஊழல் பேச்சாளிகளா இருக்கிறாரு. அதனால ஜெலன்ஸ்கி அவர்கள் கெட்டவரா மாறிடுவாரா? இது வந்து உக்ரைனோட மீடியாக்கள் சொல்றாங்க. ஜெலன்ஸ்கி பார்ட்னர்ஸ் மிந்திச் அவர்களோட தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி. அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், இவரை போய் பிடிச்சிட்டு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம், ஜெலன்ஸ்கி அவர்களோட நண்பர் அப்படிங்கிறது போல கொஞ்சம் மரியாதையான நடத்த முடியும், பெரிய ஆள் இல்லையா? ஸோ அதனால பிடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்கும்போது, கீவ்ல கேபிட்டல் தான், போய் பார்க்கும்போது ஆள் இல்லை. அதான் மிந்திச் அவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த கவர்தால் 25ஓட கோ ஓனர் ஜெலன்ஸ்கி அவரோட நெருங்கிய நண்பர் காணோம். சில மணி நேரங்களுக்கு முன்னாடி காணோம். அது எப்படி காணாம போயிட்டாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைன்ல இருந்து அவர் தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி சில முன்னாடி சென்ட்ரலைஸ்டா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. உக்ரைன்ல வந்து யாரெல்லாம் ஒரு பகுதியில இருந்து போறாங்க உள்ள வராங்க அப்படின்னு ட்ராக் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதை வச்சுதான் எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. தப்பிச்சு ஓடியவர்களை தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு கண்ணி வெடிகள் வச்சாங்க. அதுல மாட்டி நபர்கள் இறந்தாங்க. இந்த திசார் ரிவர்ல ஸ்விம் பண்ணி போய் உறைஞ்சி இறந்தாங்க. தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க சிலர் ரொமேனியாக்குள்ள, அங்கிருந்து பிளாக் போடுறாங்க. இப்படி பல விஷயங்கள், சோதனைகள் மேல சோதனைகளை சந்திச்சு காடு தாண்டி மலை தாண்டி கடல் தாண்டி தப்பிச்சு போன நபர்கள், அதுல சிக்கி இறந்த சில நபர்கள், இல்ல சிக்கி உக்ரைன்கிட்ட சிக்கி நேரம் பிளேன் லைன்ல போன சில நபர்கள்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து அப்படி நடக்கக்கூடியதான் பார்டர் கார்ட்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இல்ல என்னன்னா, அதாவது கரெக்டா இன்வெஸ்டிகேஷன் டீம் அங்க போறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி மிந்திச் அவர்கள் அங்கிருந்து தப்பிச்சுக்கிறாரு. அவர் அங்கிருந்து தப்பிக்கும் போது பார்டர் கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுவாங்கப்பா எல்லாரும் அப்படிங்கிறதோட யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஒரு 3.5 மணி நேரம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல போயிருக்கிறாங்க எல்லாரும். உக்ரைன்ல வந்து இந்த பார்டர்ல, இந்த ஈரோப் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் 3.5 மணி நேரம் அப்படிங்கிற போல போயிருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து இவருக்கு யாரோ சொல்லிக்கிறாங்க ஓய்வு எடுக்கிற டைம். இவர் கிளம்பிட்டாரு, தப்பிச்சு போயிட்டாரு. எங்க போனாரு, என்ன ஆனாரு, ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. ஜெலன்ஸ்கி அவர்களோட நெருங்கிய நண்பர் வேற. இதெல்லாம் செய்திகளா வருது உக்ரைனோட மீடியாக்கள்ல. என்ன ஏதுங்க தெரியல. உடனே எல்லாரும் வருவாங்க இல்லையா, எப்பவும் போல ஜெலன்ஸ்கி அவர்களின் தலைவனை அக்யூஸ் பண்ண வந்துட்டாங்கல்ல. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் தப்பிக்க வச்சுட்டாருங்க அப்படிங்கிற இதெல்லாம் வேணும்னே அவரை வந்து கெட்டவரா ஃப்ரேம் பண்றதுக்காக செய்யக்கூடிய சதி வேலைகள் இதெல்லாம் நம்ப கூடாது இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உக்ரைன்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்னு. நிறைய விஷயங்கள் பேசுறாங்க இந்த மிந்திச் அவர்களோட டேப்ல. இதுல இன்னொரு விஷயம், இது போல இவங்க வந்து இந்த ஆன்டி கரப்ஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிந்திச் அவர்களோட சர்க்கிள்லாம் வந்து போய் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு போய் தேடிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா $4 மில்லியன் கேஷ வந்து பாத்தீங்கன்னா பறிமுதல் பண்ணிக்கிறாங்க திடீர்னு. அடடே, இந்த லட்டு எங்கிருந்து வந்ததுடா, இது யாரோட லட்டுடா அப்படிங்கிறது போல. அதாவது ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட கரன்சி சீரியல் பிரிக்காம பார்கோடு பிடிக்காம இருக்குன்னா ஒத்துக்கலாம். ஆனா உக்ரைன்ல பிடிக்கக்கூடிய காசெல்லாம் பார்கோடு கூட பிரிக்காம அமெரிக்காவோட டாலர்கள் கைய எப்படி இப்படி விளையாடுது. அச்சடிக்கிற மிஷினை ஒருவேளை அமெரிக்கா உக்ரைனுக்கு கடத்தி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. என்ன யாரு பார்த்த வேலை அப்படிங்க தெரியல. பண்டிலா வந்து பாத்தீங்கன்னா $4 மில்லியன் கேஷ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல பார்கோடு கூட பிரிக்காது எடுத்திருக்கிறாங்க. உடனே எல்லாம் எம்பி கிட்ட வந்துக்கிறாங்க. எம்பி யாரோஸ்லாவ் அவர்கள் அமைதி அமைதி,
இது வந்து பேங்க்குதுங்க. சென்ஸ் பேங்க். நேஷனலைஸ்டு சென்ஸ் பேங்க்கு. அது சில சிஇஓலாம் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பண்ணிட்டாங்க போல தெரியுது. கொஞ்சம் டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க போர்ட் ஆஃப் சேர்மன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க தான் போல இருக்குது. ஹெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மிந்திச்சு டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் சில டேப்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நேஷனல் ஆன்டி கரப்ஷன் பீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணம், அந்த டேப்பு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்க்கும்போது, ஒருத்தரோட பேர் மட்டும் ரொம்ப பரிச்சயமா இருக்கு. அவரோட பேர் மட்டும் இன்னும் தெரியல. இது பண்ண முடியல. ஆனா, இப்போ ஒரு ஒரு நபர்களா வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறாங்க. சிலர புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு குற்றச்சாட்டு வருது. இத எப்படி நம்புறது அப்படின்னு தெரியல. இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து டிசிசி எம்ப்ளாயீஸ் ஏஞ்சலினா ஜோலி அவர்கள் தெரியும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த செய்தி தான். வீடியோ பதிவுகளோட பார்த்திருந்தோம். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பாடி கார்டு உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிட்டு போயிட்டாங்க டிசிசி ஆளுங்க. வெளிய வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரேன்னு வந்த நபர புடிச்சிட்டு போயிட்டீங்களேப்பா. அவருக்கு கொஞ்சம் முதுகு வலி, ஸ்பைனல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. ஃப்ரண்ட் லைனுக்கு போ முடியாது. அவர கொஞ்சம் விட்டுருங்க அப்படிங்கிறனால இவங்களே கேட்டு பார்க்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சலினா ஜூலியா அவர்கள் ஏதாவது பார்த்து பண்ணி தரலாம். ஆனா இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, டிசிசி எம்ப்ளாயீஸ் எல்லாமே பேக்கேஜ் தாங்க. நீங்க யாரா வேணா இருக்கலாங்க. எல்லாமே பேக்கேஜ் தான். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இதெல்லாம் அந்த டைம்லயே பார்த்துருப்போம். பாடி கார்ட்ஸ் வச்சு. பார்டர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரி பணம் கேட்கறாங்க, எப்படி போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் மேயர்லாம் அங்க ஜக்கார்பேட்டையா மேயர்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர புடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அங்க டாக்டர புடிச்சாங்க. டாக்டர புடிச்சு இவர் அன்ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கணும். டாக்டர் கொண்டு போகணும். அப்புறம் இவர புடிச்சிட்டு வர டிசி எம்ப்ளாயி எல்லாம் கொஞ்சம் நாடு டைம் பார்த்து எங்கேயோ தப்பிச்சு போற மாதிரி செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணா அப்புறம் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தனியா கொடுக்கணும். ஏகப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் பேக்கேஜுங்க. $1,00,000 கொடுத்துருங்க. டாலர் தான். எங்க ஊர் காசெல்லாம் செல்லாது. நீங்க டாலர்ல 1,00,000 கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன பெருசுங்களா? கொடுத்துருங்க அப்படின்னு கூட கேட்டுக்கிறாங்க. எல்லாம் பேக்கேஜ் தாங்க, கம்மி பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ அது பெரும் பேசுவொருளா மாறிட்டு இருக்கு. அதாவது இது சொல்லக்கூடிய மீடியா தான் பெரும் விஷயம். அதாவது சூரியன் அப்படிங்கறது வந்து பண்ண ஒரு நிறுவனம் இருக்கு. மீடியாங்க. அது நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே தெரியும். ரஷ்யர்களை இப்படி பண்ணிட்டாங்க. ரஷ்யர்கள் இப்படி அழிஞ்சிட்டாங்க. உக்ரைனோட விமானங்கள் இப்படி தாக்குது. உக்ரைனோட குண்டுகள் அப்படி விழுகுது. ரஷ்யா ஓடி விட்டார்கள். ரஷ்யா தோத்து விட்டார்கள் அப்படிங்கிறது போல பண்ணா பல டைட்டில் நீங்க பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கே கமெண்ட்ல சஜஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. சேனல் அந்த மீடியா தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. $1,00,000 கேட்டுக்கிறாங்க இவங்க கிட்ட அப்படிங்கிறது போல. எல்லாம் எப்படி எல்லாம் கட்சி மாறுறாங்க அப்படிங்கிறதா தெரியல. பட் பரவாயில்ல. இது போல உக்ரைன்ல ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. ஆனா கீவோட மேயர் விட்டாலி கிளிஸ்கோவிச் அவர்கள் அவர் வந்து என்னன்னா, எங்க சண்டை பிடிக்க ஆள் இல்லைங்க. 25 வயசு வச்சுக்கிறீங்க. கொஞ்சம் கம்மி பண்ணீங்க 22 வயசுக்கு. அதாவது முன்னாடி 18 வயசுக்கு கேட்டோம். நீங்க எல்லாம் குழந்தைங்க நீங்க. சரி ஓகே வேண்டாம். இப்ப அவங்களுக்குலாம் 2 வருஷம் ஆயிருக்கும்ல. இப்ப அவங்களுக்கு 22 20 வயசு ஆயிருக்கும்ல. இப்ப அவங்களாம் பிடிக்கலாம்ல. கொஞ்சம் ஏஜ் கம்மி பண்றதுக்கு பாருங்க. சண்டை பிடிக்க ஆள் இல்ல அப்படின்னு பண்ண இவர் தரப்பு வந்து கேட்டுக்கிறார். அங்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க ஏன் இவங்க புடிச்சு போய் சண்டைக்கு விடுறாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. இல்ல ஆளு வேற வயசை வேற கம்மி பண்ணுனா என்னது இது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதே எப்படியோ உக்ரைன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், இதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு. கைப்பட கடிதம் எழுதிக்கிறார். எங்க இஸ்ரேலோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஊழல்லாம் பண்ணல. அவர் ரொம்ப நல்லவரு. அவர் எதுனாலும் நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. இந்த கேஸ் எல்லாம் வேண்டாம். அவர் மேல முதல்ல எடுத்துருங்களேன். முதல்ல அவர் விடுங்க நீங்க அப்படிங்கிறது போல அதிபர் ஹெக்ராக்ஸ் அவர்கள் இருக்கா இல்லையா, இஸ்ரேல் ஹெர்சாக் அவர்கள். ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டா பண்ணுங்க. என்னன்னாலும் மன்னிச்சிருங்க அவரை. மன்னிப்பு கொடுத்து அவரை முதல்ல விட்டுருங்க. அவருக்கு எதுக்குங்க கேஸ் எல்லாம் போட்டு தலைவர், இஸ்ரேலோட தலைவர் அவர். அதெல்லாம் அடிப்படையே இல்லைங்க. சும்மா அரசியல் காழ்ப்புணர்ச்சியில போடக்கூடிய கேஸ் இதெல்லாம். முதல்ல கழிச்சு விடுங்க அப்படிங்கிற லெட்டர் எழுதிக்கிறாரு. ஸோ இஸ்ரேல் தேவதூதனோட லெட்டரை பார்த்துட்டு விழுவியுங்கள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற சொல்லிடுவாரா. என்ன நடக்க போனது பார்த்துடலாம். அதே மாதிரி இல்லாம இது ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெறி ஆயிட்டு தான் இருக்கிறாங்க பாகிஸ்தான் மேல. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட்ல குண்டு வெடிப்புலாம் நடந்தது. கொஞ்சம் நேரம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, கட்டது வரைக்கும் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. என்னன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல ஒரு ஸ்பையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை நெட்வொர்க்கை எடுக்கிறாங்க. அந்த ஸ்பை நெட்வொர்க்கை பிரேக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பூரா ஐஎஸ்ஐ
ஐ வந்துருச்சு அது வேற. ஐஎஸ்ஐ இந்த நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இங்க உழவைட்டு இருந்திருக்கு. இவங்களோட வேலை என்னையா இருக்குன்னா, ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு வித்திருப்பாங்க இல்லையா S-400 சிஸ்டம். ஸோ இந்தியாவோட விமானப்படை. ஸோ அதோட சீக்ரெட்ஸ்லாம் திருடிடலாமா அப்படிங்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில நேரங்கள்ல ரஷ்யால இது போல நபர்களை பிடிப்பது உண்டு. அது இந்த பாகிஸ்தான் நபர்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி பிடிக்கும்போது அவர் ரஷ்யன் தான். பிடிக்கும்போது அதை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கும் போது சில நெட்வொர்க்லாம் பிரேக் ஆயிருக்கு. அப்படியே பாகிஸ்தான் மேல அப்படியே கையை காமிச்சு அந்த கும்பல் எல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு கொஞ்சம் வெறி ஆயிட்டு தான் இருக்கிறாங்க பாகிஸ்தான் மேல. ஸோ பாப்போம் இந்த டெக்னாலஜியோட ரகசியம்லாம் திருடுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா தரப்பு. இல்லைன்னா நம்மளுக்கு மிகப்பெருமளவு சிக்கல் ஏற்படும். ஸோ ரஷ்யா அதை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடும். ஸோ களம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 217 காம்பேட் கிளாஸஸ் ஓவரா ஒரு நாள்ல நடந்திருக்குது. களத்துல அதிகப்படியான தாக்குதல் வந்து பண்ணா பக்ரோஸ்க் பையில நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த பக்ரோஸ்க் பையில வந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகளில் முன்னேறி இருக்கிறாங்க. அது இப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி அப்படி அப்படியே வந்து இப்படி அப்படி அந்த மாதிரி நம்ம வரைஞ்சு காட்டுவோம் இல்லையா ஒரு டைம். ஸோ அதே மாதிரி வந்து வேணா வந்துட்டு இருக்கு. ஸோ சில பகுதிகளை முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல தேதி அடிப்படையில வந்திருக்கு. இமேஜ் வச்சுக்கோங்க. நான் மேப்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேப் இடையில பார்ப்போம். இல்லை என்னன்னா மெயினான விஷயம் ஜாப்ரோசிசியா பகுதி இப்போ ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ரோசிசியாவோட ரிவர்னோ போல் பகுதியிலேருந்து விட்ரா ஆயிட்டாங்க. அது நாங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜான பொசிஷனுக்கு நாங்கள் போயிடலான்னு முடிவெடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு வந்து ரிசல்ட்ஸ் வருது. உக்ரைனோட வீரர்கள் விட்ரா பண்ணிட்டாங்க. இந்த உஸ்பெனிவ்கால சண்டை நடக்கும்போது நம்ம சொன்னோம் ரஷ்யா நேரம் இந்த ரிவர்னோபோல் முடிச்ச உடனே ஹுலைபோல்னு சொல்லிட்டு ரிவர்னோபோல் இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதை உக்ரைனே கன்ஃபார்ம் பண்றாங்க. டீப் சைட் மேப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றாங்க சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு. இப்ப மீடியாக்கள் அங்க இருந்து விட்ரா பண்றோம்னாங்க கொஞ்சம் சேஃப்டி பொசிஷன் அட்வான்டேஜான பொசிஷனுக்கு போயிட்டோம். அது வந்து வேஸ்ட். ஆனால் கொஞ்சம் அட்வான்டேஜான பொசிஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே போல வந்து இந்த பக்ரோஸ்க்கு முடிஞ்சிருச்சு. மிர்னோகிராட்ல இருந்து கொஞ்சம் அட்வான்டேஜான பொசிஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா. ஸோ என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை. அடுத்த சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.